ஹலோ கைஸ், என்னடா இவர் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறானே பார்க்காதீங்க. இந்த ஸ்கூல் எக்ஸாம் இருக்கிறதுனால ரொம்ப நாள் வீடியோ போட முடியல. இனிமேல் வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்துடும் கைஸ். அது மட்டும் தான் இந்த சேனல் நமக்கு கேமிங் வீடியோ வரும், அதையும் மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நான் என்ன டாப்பிக்கோடு வந்திருக்கேன்னா, த நருட்டோ கேரக்டர்ஸ் அண்ட் தேர் நிக்நேம். இது ஸ்ட்ராங் வைஸ்லாம் போடலை, இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பார்ட் 2 வேணும்னா கேளுங்க. 6th பார்க்க போகிறது யாருன்னா டான்ஸோ, த ஷினோபி ஆஃப் டார்க்னஸ். இவன் ஏன் த ஷினோபி ஆஃப் டார்க்னஸ்ன்னு கூப்பிட்றாங்கன்னா, ஒக்காகே, ஏன்னா இவன் ஒக்காகே ஆகணும்னு தேர்டு ஒக்காகிட்டே சண்டை போட்டுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லை, ஷியா கிளானையும் கொன்று, அது மட்டும் இல்லாமல் ஷாரிங்கானை எடுத்து அவன் கையில் மாட்டிப்பான். இவ்வளோ கெட்ட விஷயம் பண்ணுறதுனால தான் இவனை த ஷினோபி ஆஃப் டார்க்னஸ்ன்னு கூப்பிட்றாங்க. 5th யார் பார்க்க போகிறோன்னா அஷிராமா செஞ்சி, காட் ஆஃப் ஷினோபி. இவர் ஏன் காட் ஆஃப் ஷினோபின்னு கூப்பிட்றாங்கன்னா, இவர் தான் லீஃப் வில்லேஜோட முதல் ஷினோபி. ஒக்காகே, குராமாவே மதராவே ஒரே ஆளை தோக்கடிச்சவர் இவர் மட்டும்தான். அதனால தான் இவரை காட் ஆஃப் ஷினோபின்னு கூப்பிட்றாங்க. 4th யாரை பார்க்க போகுதுன்னா சாக்குமோ அட்டாகே, ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப். இவர் ஏன் ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப்னு கூப்பிட்றாங்கன்னா, அப்போயே லெஜெண்டரி சால்னால ஜிராயா சொன்னாலே உராச்சி மாதிரி இவர் ஒரே ஆளாக தோக்கடிச்சிருவார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வெள்ளை முடி இருக்கிறதுனால தான் ஒயிட் ஃபேங் ஆஃப் லீஃப் வைக்கிறாங்க நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது உண்மையாக இன்னும் தெரியல. 3rd பார்க்க போகிறது யாருன்னா காகாஷி ஆட்டாகே, த காப்பி நிஞ்சா. சாக்குமோ அட்டாகே பார்த்து வரல, அவரோட பையன்தான் இவர். இவருக்கு ஏன் காப்பி நிஞ்சான்னு பேர் வந்துச்சுன்னா, அவரோட லெஃப்ட் ஐயில் இருக்க ஷாரிங்கான் வச்சு நிறைய ஜுட்ஸுஸை காப்பி பண்ணியிருப்பார். இவர் எப்படி ஷாரிங்கான் கிடச்சிச்சின்னா, அதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன், லைஃப் ஸ்டோரி ஆஃப் கக்காஷி. அதை வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். அதனால தான் இவர் கக்காஷி அட்டாக் ஏதாவது காப்பி நிஞ்சான்னு கூப்பிடுவாங்க. 2nd யாருன்னா ஜாபுசா, த டீமன் ஆஃப் ஹிடன் மிஸ்ட். நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 7 இவன் வந்திருப்பான். கக்காஷி ஆட்டோக்கு டீம் 7ஓட ஒரு மிஷனுக்கு போயிருப்பாங்க. அப்போ தான் இவனை பார்ப்பாங்க. இவனை பார்த்த உடனே அவனே இன்ட்ரோடியூஸ் கொடுத்துப்பான், நான் ஜாபுசா, த டீமன் ஆஃப் ஹிடன் மிஸ்ட். ஏன்னா அங்கே ஹிடன் மிஸ்ட்டில் கிராஜுவேட் ஆகணும்னா கிராஜுவேட் கூட இருக்க எல்லாரையும் கொல்லணும். யார் முதல்ல இருக்காங்களோ அவங்க தான் கிராஜுவேட் ஆக முடியும். அப்போனா எல்லோரும் தானே இவனாக இருக்கணும், இவன் எப்படி? அது மட்டும் தான் இவன் 7 ninja ஸ்வார்ட்ஸ்மேன் ஆஃப் த மிஸ்ட். அதனால தான் இவனை ஜாபுசா, த டீமன் ஆஃப் ஹிடன் மிஸ்ட்னு கூப்பிடுறாங்க. 5 4 3 2 1 ஆர் யூ ரெடி? ஃபஸ்ட்டில் யார் இருக்கான்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மீனாட்டோ நாமிகாஸ், எல்லோ ஃப்ளாஷ் ஆஃப் த லீஃப். இவரே எல்லோ ஃப்ளாஷ் ஆஃப் த லீஃப்னு கூப்பிட்றாங்கன்னா, அங்கே லீஃப் வில்லேஜில் இவரோட வேகமாக யார் ஓட முடியாது. அது மட்டும் இல்லாமல் லைட்டோட வேகமாக ஓடுறாங்கன்னு ஒரு தியரியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலைவன் நருட்டோ அப்பா இவன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைங் மிஷனுக்குலாம் யூஸ் பண்ணார். 4th இவர் தான். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட பார்ட் 2 வேணும்னா கேளுங்க. பாய்.